வயசுக்கு வந்த பிள்ளைய கூட இப்படி ஒளியாதுடா. 5 முறை சாம்பியன் இப்படி ஒளிய வச்சுலடா. விட்டவும் மாட்டேங்குது. உங்களை நம்பி ஊருக்குள்ள அமுழுத்து வச்சிருக்காடா. வந்துருவாங்களே. லைட் அமர்த்திட்டு சத்தம் இல்லாமல் இருந்துட வேண்டியதான். ஐயா நீங்க தோத்துட்டேன் ஒண்ணு எங்களால ஜீரணிக்க முடியல. ஒளியிலே தெரிவது கடப்பறையா குஜிலி மஸ்து யாரு செஞ்சது ஒருபோதும் ஜெயிக்காம தினமும் தோக்கணும். மேட்ச் முடிஞ்சு மாப்பிள்ள. ஆமா மாப்பிள்ள, மும்பைக்காரங்க இன்னைக்கு தீயா அழுகுவாங்க. அவன் அழுகுறத பார்க்க கண்டிப்பா ராஜ்பிரியன் வருவான். அவனை பிடிக்கணும். மங்காளி எப்படா விட்டீங்க? எப்படா விட்டீங்க? கண்ணாடி தான் வச்சுட்டு போயிருக்காங்க. பாட்டு பாடினாடா. நீ பிடிக்காம புடிங்கிட்டு இருக்கியா? மேட்ச் தோத்த பயத்துல உட்காந்து பாட்டு பாடினாடா. பார்த்து உன்னை தான் குஜிலி மஸ்த் பண்ணிட்டாங்கல்ல, நீ நேரம் எங்க ரூம் போற வேண்டியதானே? குஜிலி மஸ்த் பண்ணதே நீங்க தானடா. ஆமா அது உண்மைதான். இருந்தாலும் வெறி உண்டா அலையறான்லப்பா, அதுக்காக தான் சொன்னேன். இன்னைக்கு நல்லா யோசிச்சு பாரு. திடீர்னு தட்டுக்கிட்டு எடுத்து அடிச்சு தட்டு ஒரே அடி அடிச்சு குண்டுருந்தாங்க. யோசிச்சு பாரு. எப்படி அடிப்ப? அப்படியே அடிப்பா. தோத்து போய் 9வது இடம், நாங்க 8வது இடம். 9 இடத்துல இருக்காங்க, இருந்தாலும் சாம்பியன் தானே. நாங்களும் சாம்பியன் தானடா. ஆமா ஓடிச்சான்டா. ஆமா நான் அடி அடிச்ச பங்காளி சாந்தரம். நீ இதெல்லாம் எங்களோட சண்டை வேற போடுற. எனக்கு லாலிபாப் நீங்க போராடு கவராடா. அப்போ பாரு திமிரு அடங்கல லாலிபாப்ங்கறான் பாரு. அவன் கிடக்குறா, தோத்து போயிட்டு அழுகுறான் அவன். ஆமா